ஆரம்பத்தில் விஜயின் வருகையை ஆதரித்தவரும் கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவருமான சீமான் சமீபத்தில் விஜயை கடுமையாக அட்டாக் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். இதனுடைய பின்னணி என்னவென்று பார்த்தோமானால், முதலில் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி முதல் மாநாட்டிலேயே கொள்கை தலைவராக பெரியாரை அறிவித்ததுமே சீமானுக்கு விஜய் மீது கருத்து முரண் துவங்கிவிட்டது. அப்போதே கருத்து மோதல்களும் இருந்தது. அதே சமயம் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கலாம் என்று சீமான் விரும்பிய போது அதற்கும் விஜய் நோ சொன்னவுடன் இன்னும் அந்த பிரச்சனை இன்னும் மோதலுக்கு வலுப்பெற்றது. கருணாநிதி மறைவிற்கு கூட நேரில் சென்று அஞ்சலி செலுத்தாத சீமான் அவர்கள் முகமுத்தினுடைய மறைவிற்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக ஸ்டாலினை சந்தித்ததாக சீமான் சொன்னதையெல்லாம் நம்ப முடியவில்லை. இதற்கு பின்னால் ஒரு அரசியல் கணக்கு இருப்பதாகவே அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் பார்த்தார்கள். குறிப்பாக விஜயனுடைய அரசியல் வருகையினால் தமது வாக்கு வங்கி பாதிக்கப்படும் என்று அச்சப்படும் சீமான், நாதாக்காவில் நிலவும் உட்கட்சி குழப்பங்களுக்கும் இதுதான் காரணம் என்று நினைக்கும் சீமான் அவர்கள் விஜயை எதிர்ப்பதற்காக தற்போது திமுகவுடன் கைகோர்த்திருப்பதாக சொல்கிறார்கள். சமீபத்தில் சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய சீமான் அவர்கள் அண்ணன் தம்பி என்றெல்லாம் பார்க்காமல் சண்டைக்கு வாப்பா என்று நேரடியாகவே சண்டைக்கு விஜய் அவர்களையும் அழைத்தார். குறிப்பாக பம்மலில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது இப்போதெல்லாம் கண்டவர்களுக்கும் ஒய் பிரிவு இசட் பிரிவு பாதுகாப்பெல்லாம் வழங்குகிறார்கள் என்று கடுமையாக விஜயை சாட ஆரம்பித்திருப்பதன் மூலம் திமுகவினுடைய அசைன்மெண்டை சைலண்டாக சீமான் அவர்கள் துவங்கிவிட்டார் என்றே அரசியல் விமர்சகர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள்.